பிரைஸ் தி லார்ட். லூக்கா 5:31-32. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இதில் ஒரு முக்கியமான மேட்டர் தேவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொருவரும் புதிய புதிய ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, பழையவங்களாக இருந்தாலும் சரி, நீ பாவி, அவன் ஏற்கனவே பாவின்னு தெரிஞ்சு தான் எல்லா வகையிலையும் மோதி நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதான்னு சொல்லி தேடி வரும் பொழுது, இயேசுவை காணும் பொழுது, அவன் அந்த கூட்டத்தில் வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் அவன் நீங்கள் இப்படிலாம் நடந்து கொண்டு வரும் பொழுது இதெல்லாம் நீங்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், அதனால் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார்னா அது அர்த்தமே இல்லை. தேவன் தெளிவாக சொல்கிறார், பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவைப்படுகிறது, அதே போல் பாவிகளுக்கு தான் இயேசு தேவைப்படுகிறார். பரிசவான்களாகவே இருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இந்த பாவிகளை தேவன் எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார்ங்கிறதெல்லாம் கொரிந்தியர்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு கை கால் கொஞ்சம் உடம்பு சாப்பிடாமலே நடக்க முடியாமல் இருக்கிறவங்க கொண்டு போய் ஒலிம்பிக் போட்டில் விட்டு நீ ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருப்பானா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டோன்னா வர முடியுமா? இயலாது. ஆனால் அவனை கொண்டு செய்ய முடியுமா? முடியும். அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வருவதற்காக. அதற்காக தான் நம்மளுடைய பிரசங்கம் ஒன்றொன்றுமே முன்குறிக்கப்பட்டவர்களுக்காகவே துவங்கப்பட்டது. அதற்காக கிறிஸ்துவின் நாமத்தினால அதை நாம் பல வகையான வெற்றிகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால தான் நீதிமான்களே அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கே அழைக்க வந்தேன். இந்த பாவிகளை குறித்து தான் தேவன் ஏசியால் அவன் தெளிவாக சொல்கிறார், நீ அவங்கள கண்டிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. காரணம், நான் ஏற்கனவே அவன் தாயின் வயிற்றில் உருவாக முன்னே நான் அவனை முன்குறித்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். இது கர்த்தர் இன்னொரு காரியங்களும் சொல்கிறார். லூக்கா 5:24, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, தேவன் எவ்வளோ கிளியராக சொல்கிறாரு. அதனால் யாரையுமே நீங்கள் பாவி, பெரிய பாவி, இதை செய்த பாவி, தேவன் தெளிவாக சொல்கிறார் இல்லையா? வானத்திலிருந்து கண் நோக்கி பார்த்து மனுஷன் ஒருவனையும் காணும், எல்லாத்தையும் தான் சொல்கிறாரு. அவருடைய ரத்தத்தினாலே நம்ம பரிசுத்தவான்கள், அவ்வளோதான். அதனால் நமக்காக அவர் பட்ட பாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏசியா 53:3, 4, 5, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும் பாடுகளை அனுபவித்தவருமாயிருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமும் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரகங்களின் நிமித்தமும் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தழும்பு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே யாருமே அவங்கவுங்க பரிசுத்தம், அவங்களுடைய தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டினால அப்படி இல்லை. அது ஆவியில் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு வேறு வகையான டீச்சிங். ஸோ இது பேசிக்கில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தரோட ஆர்குமெண்ட்னாலே கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அதெல்லாம் யாருக்குமே பேசியிருக்கிறோம். ஸோ அதனாலவே நாம் குணமாக்கப்படுகிறோம், எல்லா வகையிலும் வெற்றி சிறக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், சாத்தான்கிட்ட ஏன்ட்டு எடுத்துக்கொள்றதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, உலகத்தை ஜெயித்து திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். யாருக்கு கூடாது? உங்களோட இருக்கிறார். அதனால் உங்களுடைய எதிரிகளையோ மற்றதையோ கட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஏசியா 54 சொல்லப்பட்டிருக்கு. நிறைய மேட்ரு இதை பற்றி நம்மளால் பேச முடியும். இருந்தாலும் மெயின் பாயிண்ட்டாக எடுத்து பேசுகிறோம். ஏசியா 54:17,
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவில் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான, யாரால் உண்டான, கிறிஸ்துவால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆனால் இந்த உலகத்தை குறித்தோ, உங்களுடைய பாவங்களை குறித்தோ, உங்களுடைய செயல்பாடுகளை குறித்தோ, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்கள் எழும்பி பிரகாசிங்கள். அதனால தான் தேவன் சொல்கிறார். இப்போது நீங்கள் ஒருத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க. அந்த 2 லட்ச ரூபா நீங்கள் உங்களால் 1 இயர் கொடுக்க முடியலை. அடுத்த 6 மந்தில் ஒரு கேஸ் போட்டாச்சுன்னா உங்கள் மேலே உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சிடலாம். ஆனால் அந்த 1,50,000 லட்ச ரூபாவை இன்னொருத்தரை அதை கெட்டியாச்சுன்னா உங்களை ரிலீஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இதே போல் உங்களுடைய பாவங்களுக்கு கிறிஸ்து பலியாக்கப்பட்டனாலே நாம் ஒவ்வொருவரும் ரிலீஸ் ஆக்கப்பட்டு இருக்கிறோம், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே. அது எப்படி? நீங்கள் பணத்தை கொடுத்தோ, நீதியை கொடுத்தோ, பரிசுத்தமாகவோ அல்ல, கிறிஸ்து இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதுக்கும் ரோமரில் விஷயங்கள் இருக்குது, ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை கண்டும் பயப்படாதீங்க. சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதெல்லாம் 54 சொல்லப்படுது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். இங்கே எந்த ஒரு மனுஷனும் சொல்லலை. இந்த உலகமே உன்னை விட்டு போனாலும் சரி, நான் படைத்த இந்த பூமி, நான் உருவாக்கின மனிதன் நீ, மனுஷன் நீ, அதனால் என்னுடைய கிருபை எப்பொழுதுமே உண்மையிலேயே இருக்கும் என்று உண்மையில் மனது உருகிற கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த மனது உருகிற அளவுக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் மன ரீதியிலையோ இல்லாட்ட உலக சூழ்நிலையிலையோ சந்தர்ப்பங்களையோ பாதிக்கப்பட்டு இருந்திருப்போம். அதற்கும் காரணங்கள் இருந்தாலும் கூட தேவன் என்ன சொல்கிறார்? நான் உன்னை முன்குறித்து, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அதனால தான் பயப்படாத, எதை குறித்துமே பயப்படாத. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேச்சரவற்றவளே, இதோ நான் உன் கல்லை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்னங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்கள் எல்லாம் உச்சதரமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எஸ், உன் கண் காணும், காது கேட்கும், அந்நியர்கள் பேசி உங்களை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீங்க. காரணம் இது தேவ மகிமை. சரி, அப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் ஏன் வந்துச்சுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் 18ஆம் வசனம், இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி எந்தெந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்திருக்கலாம். இதெல்லாம் சாத்தானால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட, சாத்தானால் செயல்பட்டிருந்தாலும் கூட, சாத்தான் உங்களோட குற்றங்களை சொல்லி, ஐயா, ஏன்னா அவர் ஜட்ஜாக இருக்கிறார், ஐயா இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருக்கலாம், அதனால் நீ சொன்ன பிரகாரம் தண்டியும்னு சொல்லி அவன் கையில் கிறிஸ்துவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது, கிறிஸ்து இது வாய்க்காதே போகும் சொல்லி அவ்வளோத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறார். இதுதான் இந்த வசனம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். அது எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரிதான். உன்னை எதிர்த்து யாருமே இந்த உலகத்தில் குற்றம் சொல்ல முடியாது. காரணம், இது என் ஊழியக்காரரின் சுதந்திரம். அது மட்டும் இல்லை, இது கர்த்தருடைய நீதி. ஆமென். இது உன் வாழ்விலே நடந்திருக்கிறதா? நடக்காவிட்டால் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். உன்னை குற்றப்படுத்தி எந்த நாவில் நான் குற்றப்படுத்துவேன். அந்த வேடை வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். இது கர்த்தர் சொல்கிறார், எந்த ஒரு மனுஷனும் சொல்லலை. வாழ்க்கையில் அப்பயே அப்படி பார்த்தா தெரியும். நாங்களாம் இதில் நிறைய அனுபவத்தை பெற்றதுனால சொல்கிறோம். எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே மண்டியிட்டு நிற்பார்கள். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லணும்.
வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாள். எத்தனை வாள் உங்ககிட்ட மெமரியில் இருக்குது. அவ்வளோ வாள் உங்ககிட்ட இருக்குதா? இருந்தா உன்னை யாவரும் இந்த உலகத்தில் யாராலையும் குற்றப்படுத்த முடியாது. இது நீ ஒரு நீதிமானாக இருப்பாய். ஆமென்.